ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வந்து பீர்க்கங்காய் முட்டை பொரியல் தான் வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். அதுக்கு பீர்க்கங்காய் நான் வந்து எடுத்திருக்கேன். அதோட தோலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம காய் சீவோம் பார்த்துருக்கீங்களா, அதை வச்சு நம்ம வந்து சீவிக்கலாம். முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா கரண்டி வச்சு சீவாங்க. இப்போ எங்கள் தாத்தா எங்கள் அம்மாலாம் வந்து பார்த்திங்கன்னா கரண்டி வச்சு சீவாங்க. இப்போ இந்த காய் சீவுறதுலேயே சூப்பராக சீவ வந்துடுது. நம்ம வந்து அதிலே வந்து சீவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே இந்த மாதிரி சீவி எடுத்துக்கிறேங்க. இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எல்லாத்தையுமே நல்லா சீவியாச்சு. இதை நம்ம வந்து தண்ணியில் போட்டு நல்லா அலசி எடுத்துட்டோங்க. இது வந்து கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த காயை வந்து நம்ம வந்து அலசிக்கணும். நாம் வந்து பொரியல் செய்யும்போது காயில் வந்து நிறையா தண்ணி விடும். இது வந்து நீர்ச்சத்து காய்கறி, அதனால் நிறையா தண்ணி சேரும். அதனால் கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து கழுவி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து காயை வந்து நமக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து ஓரளவுக்கு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன். இது பீர்க்கங்காய் வந்து கொஞ்சம் முத்துனது மாதிரி இருந்துச்சுன்னா உள்ளே இருக்க விதையை வந்து எடுத்துடலாம். கொஞ்சம் பிஞ்சாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ என்னோடய காய் வந்து பார்த்திங்கன்னா பிஞ்சாக இருக்குது. நான் அப்படியே சேர்த்து தான் நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். முத்துனதாக இருந்தால் நீங்கள் வந்து அதை கட் பண்ணி எடுத்து போட்டுருங்க. இப்போ நம்ம வந்து இதை வந்து தாளிச்சிடலாம் வாங்க. இப்போ இதுக்கு வந்து வெங்காயம் மட்டும் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். தக்காளி வந்து தேவையில்லை. நம்ம வந்து முட்டை பொரியல் செய்கிறோம் அப்படிங்கிற போது தக்காளி வந்து தேவை கிடையாது. வெங்காயம் மட்டும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து தாளிக்கிறதுக்கு நான் கடாய் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு சேர்த்துருக்கேன். நம்ம முட்டை போடும்போது இதில் வந்து கடலைப்பருப்பு, உளுந்து இதெல்லாம் நம்ம போட வேண்டியது கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். அது கூடவே பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு லைட்டாக நல்லா வதக்கி எடுத்துடலாம். ஓரளவுக்கு கலர் கொஞ்சம் மாறிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு மாறினதுக்கப்புறமா நம்ம வந்து பீர்க்கங்காயும் சேர்த்துருங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. பீர்க்கங்காய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்போவுமே தண்ணி சேர்க்க வேண்டியது கிடையாது. ஏன்னா பீர்க்கங்காயில் தண்ணி வந்து சேரும். அதனால் தண்ணிலாம் ஊற்ற வேண்டியது கிடையாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு பாருங்கள் இந்தளவுக்கு தண்ணி வந்து வந்துருச்சு. அது வதங்க நமக்கு வந்து தண்ணி வந்து சேரும். அது தண்ணி ஃபுல்லாக வற்றுற அளவுக்கு நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கலாம். வேக வச்சு எடுத்துருங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நான் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு இதை வந்து மூடி வேக வச்சிடலாம் வாங்க. நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு. நம்ம மூடி வேக வச்சிடலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா காய் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் நான் வந்து 2 முட்டை சேர்த்துக்க போகிறேன். காய் வந்து கம்மி அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து 2 முட்டை கரெக்டாக இருக்கும். இதே அதிகமாக இருந்தால் நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு முட்டை கூட நம்ம வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு முட்டையை உடனே கிளறி விட்டுறாதீங்க. நீங்கள் அப்படி கிளறினீங்கன்னா அந்த ஸ்மெல் வந்து வர்ற மாதிரி இருக்கும். முட்டை வந்து ஓரளவுக்கு லைட்டாக வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து கிளறி விட்டுக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா முட்டை ஓரளவுக்கு நல்லாவே வெந்துருச்சு. இப்போ நான் அதை வந்து நல்லா கிளறி எடுத்துக்கிட்டேன். இப்போ நமக்கு ஓரளவுக்கு பீர்க்கங்காய் முட்டை பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து டேஸ்ட் வந்து செம்ம சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.